வெல்கம் டு ஸ்வர்ணலட்சுமி vlog. அது மட்டும் இல்லாமனே வாயில வருது. அதனால இது அது மட்டும் இல்ல, என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். மட்டும்தான் இங்க வெறும் வெகு விமர்சைய கொண்டாடலாம் நான் சொல்ல வரேன். இருந்துட்டோம் 1 hourல போயிடலாம்னு நினைச்சோம். எப்படி நினைச்சோம் அப்பதானே சொன்னேன். சிற்பங்கள் பிள்ளையார்பட்டி திருவேங்கை வாசல் கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சோம்னா இந்த என்னதான் சொன்னேன். இக்கோயில் நம்ம இப்ப தென்குடி திட்டைக்கு போக போறோம். தென்குடி திட்டை கோவில்ல என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த ஊருக்கு எதனால தென்குடி திட்டைன்னு பெயர் வச்சு அழைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த கோயில 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீர் சொட்டு விழுகுதான். அது என்ன அற்புதம்னு இந்த வீடியோல பார்த்தேன். நான் என்னென்ன அற்புதமான விஷயங்கள் அங்க பார்த்தேன், என்னென்ன ஷூட் பண்ணேன், அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். கிளிக் பண்ணாம பாருங்க வாங்க. தென்குடி திட்டை இந்த கோயில இருக்க சிவலிங்கத்தை வசிஷ்ட மாமுனிவர் வழிபட்டதுனால இந்த கோயில இருக்க மூலவருக்கு வசிஷ்டேஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சு அழைச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு பசுபதிநாதர், பசுபதீஸ்வரர் வேறு பெயர்களும் இருக்கு. தாயார் உலகநாயகி அம்மாக்கு குந்தலாம்பிகை, மங்களாம்பிகை வேறு பெயர்களும் வச்சு வணங்கிட்டு வராங்க. சிவபெருமானுக்கு தேவார பாடல்கள் பாடப்பெற்ற 274 கோவில்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு. இந்த கோயில்ல 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டுகள் இந்த கோயில வச்சிருக்காங்க. இந்த கோயில் சோழ மன்னன் குலோத்துங்கனால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கப்புறம் 1922ஆம் ஆண்டுல ஸ்ரீ ராமசாமி என்பவர் திரும்பவும் இந்த கோயில கிரானைட் கல்ல வச்சு கட்டியிருக்காரு. இந்த கோயில இருக்க கொடி மரம் கல்லால செதுக்கி இருக்காங்க. அம்மனோட சன்னதிக்கு முன்னாடி மேல் கூரையில 12 ராசிகளுக்கான ராசி சக்கரம் சிற்ப வடிவில செதுக்கிருக்காங்க. சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு இது ஒரு உகந்த கோயிலா இருக்கு. திட்டைனா மேடுன்னு அர்த்தம். ஒரு தடவை இந்த உலகம் முழுவதும் நீரால் சூழப்பட்டு இருக்கும் போது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான்கிட்ட வணங்குறாங்க. அப்ப பாதுகாப்பான இடத்தை தேடி போகும்போது இந்த தென்குடி திட்டைன்ற இந்த இடமும் சீர்காழின்ற அந்த இடமும் மட்டும்தான் அவங்களுக்கு மேடா தென்பட்டுச்சு. தென்குடி திட்டை இந்த குன்று மேல ஒரு சிவலிங்கம் பார்த்தாங்க. சிவலிங்கத்தை பிரம்மாவும் விஷ்ணுவும் வழிபாடு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறாங்க. சீர்காழி, தென்குடி திட்டை இந்த 2 சிவத்தலங்கள் மட்டும்தான் நீரால எதுவுமே பாதிப்பாகாம இருந்தது. சோ சீர்காழிய வடதிட்டைனும் இந்த வசிஷ்டேஸ்வர கோயில தென் திட்டைன்னு பேர் வச்சு அழைச்சிட்டு வராங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கோயில்ல இறைவன் சுயமாவே வெளிப்பட்டு வந்தாரு அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. புராணங்களின் படி குரு பகவான் ஆங்கிரச முனிவரோட 7வது மகன். குரு பகவான் மிகவும் அறிவு மிக்கவர். இவரோட தலைமையின் கீழ் தான் தேவர்கள் எல்லாரும் இயங்கிட்டு வராங்க. ஒரு தடவை குரு பகவான் இந்திர பகவானை பார்க்க போகும்போது இந்திர பகவான் அவர் வந்ததை பார்க்காம பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஊர்வசியை பார்த்துட்டு இருந்ததுனால குரு பகவான் வந்ததை அவர் கவனிக்கல. குரு பகவான் உடனே கோபப்பட்டு, இனிமேல் நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன், இனிமேல் என்னை யாரும் கூப்பிடாதீங்க, எந்த தேவர்களுக்கோ நான் இனிமேல் எதுவும் கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு அவர் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டாரு. குரு பகவானோட வழிகாட்டுதல் இல்லாதனால தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பகவான் கோபமா போனதுனால தேவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை. இல்லாம அரக்கர்கள் எல்லாம் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்த்து இந்திரன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே சரி நம்ம போய் குரு பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப அவங்கள கூட்டிட்டு வரலான்னு அவர் சிவதலங்கள் எல்லாமே தேடி பார்க்கிறாரு. எங்கே பார்த்துமே குரு பகவான் இந்திரதேவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியா அவர் இங்க தென்குடி திட்டைக்கு பார்க்கும்போது தான் குரு பகவான் இந்திர பகவானுக்கு காட்சி தந்து சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன்னு சொல்லி மன்னிக்கிறாரு. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வருஷத்துக்கு 6 நாள் மட்டும்தான் சூரிய பகவான் இந்த கோயில இருக்க மூலவர் மேல தன்னோட ஒளியை வீசுவார். அது எந்தெந்த நாட்கள்னா, ஆவணி மாதத்துல 15, 16, 17 ஆகிய தேதிகளிலும், பங்குனி மாதத்துல 25, 26, 27 ஆகிய இந்த நாட்கள்ல மட்டும்தான் சூரிய பகவான் தன்னோட ஒளியை இங்க இருக்க மூலவர் மேல வீசுறாரு. இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இந்த கோயில்ல இருக்க இன்னொரு அபூர்வம் என்னன்னா, இங்க இருக்க இந்த இறைவன் மேல 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சொட்டு நீர் விழுகுது. சிவபெருமான் சன்னதிக்கு மேல இருக்க கோபுரத்துல சந்திரகாந்த கல்னு ஒரு கல் வச்சிருக்கிறதா நம்பப்படுது. அந்த கல்லு 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை காற்றுல இருக்க ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சு தன்னோட கல்லுல அதை சொரக்கி அது இறைவன் மேல சொட்டு விழுகிறதா அங்க இருக்கவங்க எல்லாம் கூறுறாங்க. சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கியதுனால சிவபெருமான் தன்னோட தலையிலேயே சந்திரனை வச்சுக்கிட்டார்.
அதுக்கு நன்றி கடனா தான் சந்திர பகவான் 24 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இறைவன் மேல ஒரு சொட்டு நீர் விட்டு தன்னோட நன்றி கடன் தீர்த்துறதா அங்க இருக்கவங்களோட ஐதீகம். அம்மா விஷ்ணு, முருகர், பைரவர், சூரியன், சனீஸ்வரர், யமதர்மன், பிரதக்னி முனிவர், வசிஷ்ட முனிவர் இப்படி ஏராளமானவங்க இந்த கோயிலுக்கு வந்து இங்க இருக்க இந்த இறைவனை வழிபட்டதா எல்லாரும் சொல்றாங்க. கோயிலுக்கு வணங்கினா சிதம்பரம், காஞ்சிபுரம், காளஹஸ்தி, ஒரு நிமிஷம் பேர்லாம் வர மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு. சிதம்பரம், காளஹஸ்தி, திருவண்ணாமலை, திருவானிக்கா மற்றும் காஞ்சிபுரம் இந்த 5 கோயிலுக்கு போய் அங்க இருக்க இறைவனை வணங்கினதுக்கு சமம். இந்த கோயிலோட இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இந்த கோயில் அஸ்திவாரத்துல இருந்து பெரிய அந்த கோபுரம் வரைக்கும் ஃபுல்லாவே கிரானைட் கல்ல தான் கட்டியிருக்காங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. கோயில்ல குரு பகவானுக்கு ஒரு தனி சன்னதியே இருக்கு. அவரை இந்த கோயில்ல ராஜகுரு அப்படின்னு போற்றப்படுறாங்க. குரு பகவான 4 கைகளோட நின்ற கோலத்துல தரிசிக்க கூடிய ஒரே ஒரு கோயில் இந்த தென்குடி திட்டை கோயில் மட்டும்தான் சொல்றாங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடுவுல குரு பகவானோட சன்னதி இருக்கிறதும் இந்த கோயில்ல மட்டும்தானே. இது ஒரு பெரிய சிறப்பம்சமா சொல்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த கோயில்ல சித்ரா பௌர்ணமியும் குரு பெயர்ச்சி இந்த 2 திருவிழாக்கும் தான் வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க. ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்க திருவேங்கை வாசல்ல இருந்து தென்குடி திட்டைக்கு கிளம்பிட்டோம். 1 hourல போயிடலாம்னு நினைச்சோம். ஆனா நாங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா 12 மணிக்குள்ள நட சாத்திடுவாங்க, நம்ம அதுக்குள்ள போய் கோயில் கும்பிட்டாகணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எப்படியும் அங்க ஒரு 11:40 போலதான் நாங்க சேர்ந்துட்டோம். நல்லா சாமியில கும்பிட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இங்க ஒரு குரு பயிற்சி காரணமா 1/2 hour நமக்கு எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. இது நல்லதான் போச்சுன்னு இன்னும் நல்ல ஸ்பெஷலா தரிசனம் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க வெளியே வந்து எப்படி எல்லாம் இருக்கு இந்த கோயில். அப்புறம் நாங்க கோயில சிற்பங்கள், அங்க இருக்க தெப்ப குளம் எல்லாம் பார்த்தோம். தெப்ப குளம் நீட்டா அவங்க பராமரிக்கல, கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. நாங்க அப்படியே வெளியே மட்டும் அப்படியே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தோம். பக்கத்துல விளக்கு போடுற இடம்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் நீங்க போய் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வைப்பா. அங்க நீங்க போய் தாராளமா விளக்கேத்தலாம், ரொம்ப நல்லது. பெருசாலாம் கூட்டம் கிடையாது, கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. மேபி குரு பயிற்சினால கொஞ்சம் அதிகமாக கூட்டம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற நாள் எல்லாம் கொஞ்சம் காமாக தான் இருக்கும். நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகணும். பிள்ளையார்பட்டி கோவில், தென்குடி திட்டை, அவர் திருவேங்கை வாசல் இந்த 3 கோயிலோட லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். யாருக்காவது அந்த கோயிலுக்கு போகணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், என்ன மாதிரி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லொக்கேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளையார்பட்டி திருவேங்கை வாசல் கோயிலுக்குலாம் நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா இங்கே பாருங்க, நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.